மு.க. ஸ்டாலினால் எப்போதுமே முதலமைச்சர் நாற்காலியில் அமர முடியாது என எல்.கே. சுதீஷ் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் எல்.கே. சுதீஷ் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். வீடு வீடாக சென்றும் பேருந்து நிலையம், சந்தை மற்றும் கோவில்களிலும் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக வீரசோழபுரத்தில் உள்ள 900 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரீஸ்வரர் கோவிலில் வழிபாடு செய்தார். அப்போது கோவில் சார்பாக அவருக்கு மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் தனது பிரச்சாரத்தை அவர் தொடங்கினார். சாலை மற்றும் வீதிகளில் நடந்து சென்று வாக்கு சேகரித்த அவர் பின்னர் 2 சக்கர வாகன பேரணியாகவும் சென்று வாக்கு சேகரித்தார். மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். என் அருமை அதை அதிகரிக்கின்ற அந்த ஆற்றிலே குறுக்கே. இந்த பரப்புரையின் போது அதிமுக விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளரும் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான குமரகுரு, அதிமுக கள்ளக்குறிச்சி ஒன்றிய கழக செயலாளர்கள் ராஜசேகர் மற்றும் தேமுதிக, அதிமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். முன்னதாக ஏற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவருக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிமுக சேலம் புறநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன், தேமுதிக சேலம் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் ஆகியோர்களுடன் இணைந்து எல்.கே. சுதீஷ் தேநீர் அருந்தினார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய எல்.கே. சுதீஷ், தமிழக அரசியலில் பெண்கள் சிறப்பான முறையில் செயல்படுவார்கள் என்பதற்கு புரட்சித் தலைவி அம்மாவும் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்தும் தான் உதாரணம் என்றார். பின்னர் பேசிய அவர், முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கீழ்மட்டத்திலிருந்து படிப்படியாக முதலமைச்சர் பதவிக்கு வந்தவர் என்றும், ஸ்டாலினால் எப்போதுமே முதலமைச்சர் நாற்காலியில் அமர முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஏற்காடு வியூ பாயிண்டில் ரோப்கார் சேவை கொண்டுவரப்படும் என்ற அவர், ஒவ்வொரு வீட்டிற்கும் 35,000 ரூபாய் மதிப்பிலான கறவை மாடுகள் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இங்க பார்க்கும்போது செயல் கூட்டம் போட்டிருந்தாங்க. என்ன பதில் செயல் கூட்டம் கிடையாது, செயல் வீராங்கனை கூட்டம். வீராங்கனை அதிகமாக ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு பெண்கள் வர மாட்டாங்க. இன்னைக்கு அரசியல்ல இன்னைக்கு தமிழகத்தில் கொடிக்கட்டு பறந்தது ஒன்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்று என்னுடைய சகோதரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இன்னைக்கு அந்த வழியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு பேர் இன்னைக்கு அரசியலுக்கு ஆர்வம் வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கை தெரிவிக்கிறாங்க. நான் இன்னைக்கு இந்த தொழிலில் போட்டி போடுறேன்னா ஒரு தைரியமா இருக்கனாக்கா அதற்கு காரணம் மக்களாக நீங்களும் எங்களுடைய கூட்டணிக்கு சேர்ந்த தொண்டர்களும் நம்முடைய நிர்வாகிகள் தான் தைரியமா இருக்க காரணம். இன்னைக்கு எடப்பாடி அண்ணன் அவர்கள் கீழே இருந்து படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு தமிழகத்தில் முதலமைச்சர் வந்திருக்காரு. இன்னைக்கு அவர் ஸ்டாலின் கற்பனையிலே தூக்கத்திலே கனவு கண்டிருக்கார். அந்த நாற்காலில் உட்கார கண்டிப்பாக என்னைக்கும் அவரால் அந்த நாற்காலில் உட்கார முடியாது. மத்தியில் நம்பாச்சு தான், மாநில நம்பாச்சு தான். ஏன்னா நம்ம இந்த வாய்ப்பு விட்டா கண்டிப்பா செய்ய முடியாது. அண்ணன் சொன்னது போல வியூ பாயிண்ட்ல இருந்து ஒரு ரோப் கார் கண்டிப்பாக வெற்றி பெற்ற உடனே முதலாக செய்யப்படும் விஷயம் வியூ பாயிண்ட் ரோப் கார் கண்டிப்பாக போடப்படும். நாங்கள் வெற்றி பெற்றவுடனே மத்தியில பேசி வீட்டுக்கு ஒரு கறவை 35,000 ரூபாய் வேலையில் கறவை மாடு உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு ஒன்று தரப்படும். ஒரு வீட்டுக்கும் 35,000 ரூபாய் கறவை மாடு வீட்டுக்கு ஒன்று கண்டிப்பாக தரப்படும்.